ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சிறுக சேமிப்போம். நான் எப்படிலாம் சேவ் பண்ணுறேன்ற ஒரு 10 டிப்ஸை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். சரி, இன்றைக்கி ஒரு 10-11 அகெயினும் இன்றைக்கும் ஒரு 10-11 டிப்ஸுன்னு சொல்ல மாட்டேன், நான் ஃபாலோ பண்ணுற விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். வாங்க, வீடியோ ரொம்ப லென்த்தாக இழுக்காமல் நான் இந்த அளவுக்கு சிம்பிளாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன், இப்போவும் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறமா இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் சேவ் பண்ணலான் இருக்கேன். நான் சேவிங்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நான் சேவ் பண்ண இந்த வருஷத்துக்கான என்னோடய சேவிங்ஸையும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்படி ஃபாலோ பண்ணி சேர்த்து வச்ச காயின்ஸை தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து நான் வச்சும் இருக்கேன். ஏன்னா பார்க்கும்போது உங்களுக்குமே ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்குன்றதுக்காக. சரி வாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இதில் வந்து முன்ன பின்ன இருக்கலாம். எனக்கு தோணின விஷயத்தை வந்து நான் எழுதி உங்ககிட்ட நான் அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆர்டர் வைஸ் வந்து முன்ன பின்ன இருக்கலாம். ஒவ்வொருத்தவங்களோட இது கருத்துப்படி இது வந்து முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ அவங்கவுங்களுடைய சம்பளத்துக்கு ஏற்ப அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபேமிலியோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பட்ஜெட்டை நீங்கள் தான் பிளான் பண்ணணும். உங்களால் இதில் எந்தெந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் அண்டு பர்த்டே இந்த மாதிரிலாம் வந்து வரும். இதெல்லாம் வந்து வர்றதுக்கு எப்படியுமே இந்த பர்த்டேலாம் பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தவங்களுக்குமே எத்தனை பேரோ அந்த மாதிரி வரும். அது வந்து நமக்கு முன்னாடியே தெரியும், இந்த டேட்டில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னாலுமே எப்படியுமே ஒரு 10 நாளுக்கு முன்னாடியாவது நமக்கு வந்து அந்த இன்விடேஷன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சமயத்தில் வந்து ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்கன்ற பட்சத்தில் கொஞ்சம் அதிகமாக செய்ய வேண்டியது வரும். கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக செய்கிற மாதிரி இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் சம்பளம் வந்த உடனே அதுக்கேற்ற பட்ஜெட்டை போட்டு நீங்கள் வந்து அந்த காசை வந்து ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் அன்றைக்கி அந்த காசை எடுத்து செலவு பண்ணுற மாதிரி பாருங்கள். நான் அந்த மாதிரி பண்ணுவேன். ஒரு பர்த்டே, ஒரு மேரேஜ் அப்படின்னா அதுக்கேற்ற அமௌண்ட்டை வந்து நான் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சு அதை அன்றைக்கி எடுத்துகிட்டு போயிட்டு அதை நான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு விஷயம் இதுதான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, காசை வந்து சம்பளம் வந்த உடனே எல்லாத்தையுமே பிரித்து இதுக்குன்னு எவ்வளோ வேணுமோ எல்லாத்தையுமே எடுத்து பிரிச்சுட்டு அந்த பிரித்த காசுலேருந்து எடுத்து செலவு பண்ணுங்கள். அதுக்கு ஓகேங்களா? அது வந்து நான் ரெண்டாவதாக ஃபாலோ பண்ணுற விஷயம். மூணாவது பார்த்தீங்கன்னா, சேல்ரி வந்த உடனே பட்ஜெட், அதாவது வந்து சேல்ரி வந்த உடனேவோ இல்லைன்னா அதுக்கு முன்னாடினாலே வந்து நம்ம இந்த மாதத்துக்கு உண்டான செலவு எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு இதுக்கு இவ்வளோன்னு ஒதுக்கி வைக்கணும். நம்ம பட்ஜெட் வந்து எழுதணும். இதை வந்து எழுதுறது தான் இதில் வந்து டிப்ஸ். இந்த மூணாவது டிப்ஸே வந்து எழுதுறது தான். எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மைண்ட் செட் ஆகிடும். இந்த காசு வந்தோடனே நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கே. ஸோ நம்ம இதெல்லாம் அதை தவிர்த்து அந்த வீண் செலவு பண்ணும்போது நமக்கே தோணும், நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம அதை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு செகண்ட் வந்து யோசிப்போம். ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் சேல்ரி வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதம் என்னெல்லாம் செலவு இருக்குன்றதை நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். அதை நீங்கள் 2-3 டைம் அதை பார்க்கும்போது, இதெல்லாம் இந்த காசு வந்த பிறகு நம்ம இதெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது, ஸோ இதுக்கான இதுவை தான் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, செலவு பண்ணுறீங்க இல்லைங்களா? செலவுக்குன்னு சில காசெல்லாம் கூட எடுத்து வைக்கிறீங்க. அந்த செலவு போக மீதி காசையுமே வந்து சேவிங்ஸில் போடுங்க. ஓகேங்களா? நானுமே அப்படி தான் பண்ணுவேன். செலவுக்கு போக மீதி காசு இருக்கிறத வந்து கொஞ்சம் சேவிங்ஸ், அதாவது வந்து ரொம்ப காசு இல்லை, அது ஜஸ்ட் ஒரு 20 ரூபாய் இருந்தாலும், ஒரு 50 ரூபா இருந்தாலும், 100 ரூபாய் இருந்தாலுமே அது சேவிங்ஸாக வந்து உண்டியல் சேமிப்பு, இந்த மாதிரி பர்ஸில் கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்ல. ஸோ அதிலெல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அந்த காசை. நான் அந்த மாதிரி பண்ணுற ஒரு ஆள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஹோட்டல் போய் சாப்பிட்றத வந்து விட்டுட்டேன். ஏன்னா ஹோட்டல் போனோன்னா நம்ம ஒரு தடவை ஹோட்டல் போய் சாப்பிட்றதுக்கு எப்படியுமே 1000லேருந்து 1500, ஒரு கொஞ்சம் பெரிய ஹோட்டல் அப்படின்ற பட்சத்தில் ஒரு 2000 ரூபாய் கூட ஆகும். அதே மாதிரி நம்ம ஹோட்டல் போயிட்டாலும் மைண்ட் செட் பார்த்தீங்கன்னாக்கா, பார்க்குற எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ண தோணும். நம்ம இங்கே ஒரு விஷயத்தை தான் பிளான் பண்ணி போய் சாப்பிட போவோம், பட் ஆனால் இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போகும். அதை தாண்டி நம்ம வந்து இங்கேருந்து போகிற பெட்ரோல் செலவு இருக்குது, அங்கே அந்த பார்க்கிங்குக்கு, அங்கே இருக்க வாட்ச்மேனுக்கு, நான் இதெல்லாம் சில விஷயம்லாம் வந்து சொல்கிறது வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், கேட்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நிஜமாலே ஒரு ஹோட்டலோ ஒரு வெளியவோ போயிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து அந்த பில் மட்டும் இல்லாமல் நம்ம போகும்போதோ வரும்போது எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கோன்றதை கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு அதோட வேல்யூ என்னன்றது புரியும். நம்மள மாதிரி மிடில் கிளாஸில் கண்டிப்பாக இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பார்த்து தான் ஆகணும். ஓகேங்களா?
அங்கே போயிட்டு நம்ம அந்த டிப்ஸு கொடுக்குற காசு, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு ஜூஸ் வாங்கி குடிப்போம். ஸோ சாப்பிட்டது ஜீரணமாகலன்ட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு வருவோம். இந்த மாதிரி விஷயம்லாம் கூட இருக்குது. ஸோ நம்ம ஒரு பிளானில் போய் அங்கே வேறு மாதிரி நடந்து அந்த ஹோட்டலோட செலவே வந்து இன்னும் நம்ம எதிர்பார்க்குறத விட இன்னும் ஒரு 500 ரூபாய் அதிகமாக தான் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஆகும். அதனால் ஹோட்டல் போய் சாப்பிட்றத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? ஏன்னா போகக்கூடாதுன்னு சொல்லலை, எப்போவாவது மந்த்லி ஒன்ஸுக்கு போங்க. அதுக்காக ஒரு பட்ஜெட் ஒதுக்கி வச்சு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் எப்போவாவது கொஞ்சம் ஒரு 2 மாதம் 3 மாதம் ஒரு தடவை அந்த மாதிரி கூட போய் சாப்பிட்டுக்கலாம், தப்பு இல்லைங்களா? அதுவும் ஹெல்த்துக்கு நல்லது தானே. ஸோ அந்த மாதிரி விஷயமும் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மந்த்லி மல்லிகை சாமான் வந்து தேவைக்கு என்னவோ அதை வாங்குங்க. நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து என்ன தேவையோ அதை நான் வாங்கிக்கிறேன். இப்போதைக்கு என்ன நமக்கு நீடு இருக்குது, என்ன சமைக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி, இப்போதைக்குன்னு மீன்ஸ் ஒரு வாரத்துக்கு மட்டும் நான் நினச்சேன். அதாவது வந்து பல்காக கிடைக்குது, ஆஃபரில் இருக்குது, பல்காக இருக்குன்னு பல்காகவே இருக்கட்டும் வீட்டில் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் போய் நிறைய வாங்கிட்டு வந்துலாம் வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அந்த மாதிரி வாங்கிக்கிறேன். அப்படி இல்லைனாக்கா அந்த மாதத்துக்கு உண்டானது அதுவும் முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் மட்டும்தான் வாங்குகிறேன். தேவையில்லாததை வந்து வாங்குறது இல்லை. அந்த மாதிரி நான் கொஞ்சம் அதையும் அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவை இருக்கும்போது மட்டும் அதாவது நீங்கள் சரி ஓகே நமக்கு இந்த மாதம் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போக வேண்டியது இருக்குது, இல்லை ஏதோ ஒரு செய்முறை செய்ய வேண்டியது இருக்குது, ஒரு பர்த்டே எதுவோ இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே நம்ம எப்படியுமே வெளியே போக தான் போகிறோம். அதே மாதிரி போயிட்டு நம்ம அங்கே கொஞ்சம் காசு ஸ்பெண்ட் பண்ணவும் போகிறோம். அந்த சமயத்தில் வந்து நீங்கள் மற்றபடி இந்த ட்ராவல் மீன்ஸ் இந்த அவுட்டிங் போகிறது, வெளியே போகிறது, எக்ஸ்ட்ரா போய் காசு செலவு பண்ணுறது, அவுட் ஃபுட் போய் சாப்பிட்றது, ஹோட்டல் போகிறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற காசை கொண்டு போயிட்டு அங்கே ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், அங்கே கொடுத்துடலாம் இல்லைங்களா? அந்த ஒரு மாதம் வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். மற்ற டைமில் வந்து அதை நீங்கள் அந்த ஃபங்க்ஷன்ஸ் இல்லாத டைமில் அந்த காசை கொண்டு போயிட்டு இதில் செலவு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் உங்களுக்கு சூட் ஆகுமான்றது தெரியல. ஏன்னா எல்லாருமே என்ன யோசிப்போம், நம்ம சம்பாதிக்கிறது எதுக்கு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே. நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் நானுமே கொஞ்ச நாளாக தான் இருக்கேன். கொஞ்ச நாளாக இருக்கிறதோட பலன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் தான் சொல்கிறேன், எனக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவைக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் கேட்டதுனால நான் இந்த விஷயத்தை எல்லாமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுடைய ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இதில் எது உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். வேண்டான்ற விஷயத்தை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் இந்த மாதிரி தவிர்த்துட்டு ஸோ அந்த மாதத்தில் இந்த ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட்டை வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கடன் இல்லாமல் இருக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அவுட்டிங்கெல்லாம் போயிட்டு ப்ளஸ் இங்கேயும் போய் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் வர ஸ்பெண்டிங் வந்து இன்னும் டபுள் ஆகும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஃபாலோ பண்ணுற இன்னொரு விஷயம் பார்த்திங்கனாக்கா, நம்மளோட சம்பளம் எவ்வளோ அதிகமாக ஏறிக்கிட்டே போனாலுமே நம்ம என்ன ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அதை அப்படியே கொண்டு போனால் நம்மளுடைய சம்பளம் வந்து எக்ஸ்ட்ராவாக வர சம்பளம் எல்லாமே வந்து நமக்கு மீதியாக இருக்கும். நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் வந்து வேறு மாதிரி கொண்டு போனோம், நம்மளோட சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போனோன்னா கண்டிப்பாக அந்த மாதம் முடியும் போது நம்ம கையில் சுத்தமாக காசு இருக்காது, நம்மக்கிட்ட சேவிங்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. நான் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். நம்மளோட சம்பளம் அதிகமாகுதுன்னு சொல்லி நம்மளோட செலவையுமே அதிகப்படுத்திட்டு போகாமல் நம்மளுடைய சேமிப்பை அதிகப்படுத்திட்டு நம்மளோட செலவை கம்மி பண்ணி இருக்கிற லைஃப்பையே கொஞ்சம் லீட் பண்ணி கொண்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அடுத்த விஷயம் பார்த்திங்கனாக்கா ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது. ஆமாம், கரெக்டு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்தவங்க பண்ணுறாங்க, அடுத்தவங்க வாங்குறாங்க, அவங்க அப்படி இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள பார்த்து நம்ம பண்ணிக்கிறது. எனக்குமே அந்த ஆசைகள்லாம் வரும் தான், இருக்குதான், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் அதுக்கு நேர்மாறாக இப்போ நம்மக்கிட்ட என்ன வேணுமோ அதை யோசித்து அதை
அது பின்னாடி போகிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பரவாயில்ல, பசங்களோட ஃப்யூச்சருக்காக, நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்காக நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறது தப்பில்லைன்றது மாதிரி எனக்கு தோணுது. இது வந்து கஷ்டம்னு சொல்ல முடியாது, எப்படி சொல்கிறது, அவங்களுக்காக கொஞ்சம் நம்ம விட்டு கொடுக்குறதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இன்றைக்கி நான் சொந்த வீடு இல்லாமல் இருக்கேன். பட் என்னோடய பையன் பொண்ணு சொந்த வீட்டில் இருக்கணும். அவங்க ஹாப்பியாக இருந்தால் எனக்கும் ஹாப்பி தான். பட் அதுக்காக நான் சில விஷயங்களை விட்டு கொடுக்குறது தப்பு இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுது. இன்னொரு மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால எனக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்மி தான். ஏன்னா நிறைய ட்ரெஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ்ட்ரா நிறைய இந்த செப்பல், இந்த மாதிரி ஹேண்ட்பேக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுறன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நான் வெளியே அவ்வளோ போகிறது இல்லை. போகணுன்னா எப்போது நான் வீக்கெண்டில் ஒரு தடவை நான் போயிட்டு வர்றது, அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போகிறது, அந்த மாதிரி விஷயந்தான் எனக்கு இருக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் நீடு இல்லைல்ல. இப்போ ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகிறது, ஆஃபீஸ் பார்ட்டி போகிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு இல்லாததுனால என்னாலையும் கொஞ்சம் சேவிங்ஸ் வந்து பண்ண முடியுது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு இல்லை. அதனால் என்னால் இந்த மாதிரி காசு, இந்த செலவுக்கு உண்டான காசெல்லாம் எடுத்து என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியுது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா, இப்போ இருக்க ஒரு ரொம்ப பெரிய எல்லாருடைய இதுவும் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆடம்பரம்னு சொல்ல முடியாது, ஆசை என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறது, இந்த சாரீ வாங்குறது. ஸோ இந்த காசெல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஆஃபரில் கொடுக்குறாங்க, இதில் பண்ணுறாங்க, ஆடி ஆஃபர், அந்த ஆஃபர், இந்த ஆஃபர்னு சொல்லி நிறைய ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். உண்மையிலேயே இந்த மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அடிக்கடிக்கு இந்த நம்ம லேடிஸாக நம்ம பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நிறைய ட்ரெஸ் எடுக்கிறது, மேட்சிங்காக ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுடைய ஃபேமிலியோட சுச்சுவேஷனை பார்த்து நம்ம யோசிப்போம் இல்லையா, ஒரு ப்ளவுஸ் தானே தைச்சிக்கலாம், ஒரு சாரீ தானே வாங்கிக்கலான்ட்டு இந்த மாதிரி பண்ணி நம்ம எவ்வளோ வச்சுருப்போம் நமக்கே தெரியல. அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா, என்னென்ன செலவு வந்து பட்ஜெட் போடுறீங்களோ அதே மாதிரி என்னென்ன நம்ம சேவ் பண்ணுறோன்றதையும் நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வைங்க. அது எதுவாக வேணால் இருக்கலாம், ஒரு ஆர்டி போடுறதா இருக்கலாம், ஒரு கோல்டு வாங்குறதா இருக்கலாம், அதையுமே தாண்டி காயின் வாங்குறது, நகை வாங்குறது, என்ன பண்ணாலுமே அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அதை பார்க்க ஓகே, இந்த வருஷம் நம்ம இதெல்லாம் வாங்கியிருக்கோம், இதுக்கப்புறமும் அதை பார்க்க உங்களுக்கே ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். பரவாயில்ல, இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், இன்னும் நம்ம சேவ் பண்ணோன்னா கரெக்டாக நம்மளால் நிறைய பண்ண முடியும் அப்படின்றத அதையுமே நம்ம இது பண்ணிக்கலாம், அதையுமே மைண்டில் வச்சுக்கலாம். ஏன்னா எழுதி வச்சதை கண்ணால் பார்க்கும்போது அதோட அனுபவம் என்னன்றதே புரியும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கனாக்கா, இன்னொரு விஷயம், அடுத்தது ஃபைனலாக நான் ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இந்த ஃபங்க்ஷன்ஸு, இந்த பர்த்டே எல்லாத்துக்குமே நீங்கள் போகிறீங்க இல்லைங்களா, முக்கியமான ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போகும்போதோ எங்கே என்னென்ன செய்கிறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோன்றத தனியாக ஒரு டைரியில் வந்து நோட் பண்ணி வைங்க. நீங்கள் வைக்கிற மொழி ஆகட்டும், நீங்கள் கொடுக்குற கிஃப்ட் மணி ஆகட்டும், நீங்கள் கொடுக்குற ஜுவல்ஸ் ஆகட்டும், நீங்கள் கொடுக்குற எதுவாக இருந்தாலுமே சரி, அதை தனியாக ஒரு டைரியில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறது, அவங்களோட நேம் போட்டு அவங்களுக்கு இது இந்த ஃபங்க்ஷன் நம்ம இது செஞ்சுருக்கோம் அப்படின்றதையுமே நீங்கள் எழுதி வைங்க. ஸோ அடுத்தடுத்த டைம் அவங்கவுங்க வீட்டில் வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் வரும்போதுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றது நமக்கு அந்த டைமில் ஞாபகம் கூட இருக்குமா இல்லையான்னு தெரியும். ஏன்னா நிறைய நம்ம பண்ணுறதுனால இங்கே எவ்வளோ பண்ணியிருக்கோன்றது கூட நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் போகும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பண்ணிக்கிறதுமே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, உங்களோட இஷ்டம்தான். ஏன்னா இதனாலேயுமே நம்ம வந்து நிறைய வந்து லாஸ் பண்ணிவிடுவோம். என்னென்னா நம்ம பண்ணுவோம், நமக்கு அது ரிட்டர்ன் வரும்னு நினைப்போம், நமக்கு சில டைமில் அது வர முடியாத சூழ்நிலைகள் அவங்களுக்குமே அது அமையும். அதனால் நீங்கள் வந்து ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்களோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் அவங்க வீட்டில் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வரும்போதும் அதை எடுத்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போ நிறைய பேர் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்போல்லாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ பண்ணுறாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? இது எல்லாமே தான் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து முன்ன பின்ன இருக்கலாம்.
எது அந்த டிப்ஸ் படி பார்த்தா ஃபஸ்ட்டாக இருக்கலாம், செகண்டாக இருக்கலாம், தேர்டாக இருக்கலாம். பட் இது எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். ஒரு மிடில் கிளாஸில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம லைஃப்பை கொஞ்சம் ரன் பண்ணி கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுன்றது தான் இப்போவுமே எனக்கு மைண்டில் ஓடுது. இதில் சில விஷயங்கள் வந்து சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமலும் இருக்கலாம். என்ன இதெல்லாம் ஒரு டிப்ஸாக சொல்கிறீங்கன்னு கூட தோணலாம். பட் ஆனால் இதெல்லாம் உண்மை, யதார்த்தமான உண்மைகள், எல்லா குடும்பத்துலேயும் நடக்கக்கூடிய உண்மைகள் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து கொஞ்சம் சில மாற்றங்களை கொண்டு வர்றது நல்லது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோஸை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.